ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சேனலில் தோசைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் தோசைக்காயை எடுத்துகிட்டு அது நடுவில் இருக்க எல்லா விதைங்களையும் எடுத்து பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. அதை கழுவி ரெடி பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஸோ நான் கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 2 தோசைக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நல்லா வதக்க விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையே நல்லா பீசஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா பசங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ பூண்டு ஜீரகம் நான் ஒரு 8 பல்லு பூண்டு ஜீரகத்தோடு இடித்து வச்சுருந்தேன். அதை நான் போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு தோசைக்காவை கொட்டிக்கலாம். தோசைக்காவை கொட்டி அதை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மஞ்சத்தூள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சமையலாக இருந்தாலும் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வதங்குற வேலைக்கு காய்கறியில் உப்பு நல்லாவே டேஸ்ட் இறங்கிடும். ஸோ எப்போவுமே மஞ்சத்தூள் போடும்பொழுதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லா. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் இந்த காயும் நல்லா வேகிற வேலைக்கு தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கணும். ஸோ தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 7 minutesல தோசைக்காயும் வெந்துடும். ஓரளவுக்கு தக்காளியும் ஸ்மாஷ் ஆகிடும். ஆக்சுவலாக ஸ்லோலியே வச்சு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமையே இதை கிரேவியாக அழகாக பண்ணி இறக்கிடலாம். எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் வெளியில் போகிறேன்றதுனால இதை பாருங்கள், இதுலேயே நீர் காயின்றதுனால தண்ணி விடுது. ஸோ இது நீங்கள் ஸ்லோலியே வச்சு பண்ணியிருந்தீங்கன்னாவே சூப்பராகவே நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கி அந்த காயில் இந்த காரம் நல்லா இறங்கணும். உடனே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா காய் தனியாக மிளகாத்தூள் தனியாக நின்றுடும் பிரிஞ்சு. ஸோ அதை நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூளோட வாசனை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு காய்கறியில் அந்த ஜூஸ் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் அவசரத்துக்கு சீக்கிரம் வேகணுன்றதுக்காக ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றி இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு 5 to 10 minutesலேயே அதுவே எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஹெல்தி. நீர் காயின்றதுனால ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கலரி கொடுத்து ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்தா கூட ஸ்கூலுக்கு அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.